ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கப்பிக்கு வந்து டேங்க் செட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்போம். அதுக்கு வந்துட்டு நம்ம பெயிண்ட் டப்பில் போட்டனால வந்துட்டு இந்த செட்டப் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதில் இருக்க அந்த பெயிண்ட் கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ம் ஆகும். அதனால நம்ம வேறு டப் செட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த தாமரை விதையை வந்துட்டு நம்மளோட டப் செட்டப்பில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு பீஸே வந்துட்டு 50 ருபீஸ் இந்த மாதிரி ரேட்டு கூட தான். ஸோ வந்துட்டு நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வளர்க்கணும். இது எப்படி வந்துட்டு க்ரூம் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்துட்டு நம்ம சாண்ட் பேப்பர் அப்படின்னா அந்த தரையில் கூட வச்சு நம்ம தேய்க்கணும். தேய்ச்சா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரும். நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், இதை வந்துட்டு நம்மளால் கையில் வந்துட்டு சுத்தமாக தேய்க்கவே முடியாது. இந்த இது வெயிட் பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா பாதி அளவு தேய்க்கணும். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து இங்கே சாண்ட் பேப்பர் தான் எடுத்தாகணும். அந்த சாண்ட் பேப்பரை வச்சு இப்போ தேய்ச்சிட்டு நான் சொல்கிறேன். காய்ஸ், இந்த அளவு தெரிகிற மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தேய்ச்சி எடுத்துடணும். பார்த்துட்டிங்களே தெரியும், செம்ம எஃபெக்ட்டு. இதை வளர்க்குறதே கொஞ்சம் கஷ்டம் தாங்க. தண்ணி வந்துட்டு டெய்லி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, ஓகே கைஸ், இதை வந்துட்டு நம்ம தண்ணி பிடிக்கணும். அது வந்துட்டு ஒரு நார்மலான இந்த ஒரு வாலி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போய் தண்ணி பிடிச்சிடலாம் வாங்க. தண்ணி தான் பிடிக்கணும். நம்ம தண்ணி வந்து எப்பயும் போல் நம்ம பிடிக்கிறது தான். ஹாட் வாட்டர்னாலும் சரி, எந்த வாட்டர்னாலும் சரி, நல்லாவே வளர்ந்துடும் இது. இப்போ வந்து நம்ம தண்ணி பிடிச்சாச்சு. இதை வந்துட்டு வெயில் படுற இடத்துலையும் நல்லாவே நீங்கள் வச்சிடலாங்க. ஆக்சுவலி வெயில் படுற இடத்துலையே நல்லா நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் ஹைட்டாகவே ஊற்றிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த விதையை வந்துட்டு லைட்டாக தண்ணியில் படுற மாதிரி வச்சுட்டு, சுடு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஆய விட்டுருங்க. அது கொஞ்சம் ஆகும். பார்த்துக்கோங்க. தண்ணியில் விட்டு நல்லா ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே தண்ணியில் விட்டுட்டிங்கன்னா அது டே 1லேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் தெரியும். கொஞ்சம் பெருசாகும். இந்த சைஸ் வந்து பெருசாகும். அண்ட் தென் போக போக இது வந்து வளர்ந்துடும். எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஓகே, அண்ட் தென் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம நல்லா ஒரு ரவுண்டாக செடி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து இன்னொரு ஸ்டெப்பில் மாற்றணும். அதை வந்து இந்த செடியில் வந்துட்டு நான் வைக்கணும். கூடிய சீக்கிரத்தில் அது வாங்கிடும் நிறையா. அண்ட் தென் நம்ம போட்டோம்னா நம்ம கப்பி ஃப்ரைஸை நிறையாவே காப்பாற்றலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.